மைதா மாவு பிணையாமல் ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணாமல் ரொம்ப ஈஸியான மெத்தடில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச டோனட்ஸ் பண்ணலாமா? அதுவும் என்னோட டச்சில். வெல்கம் டு மாம் 365. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? பட்டர், மேங்கோ, மில்க், பிரெட், மில்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட், ஆயில், அப்புறம் கொஞ்சம் ஸ்ப்ரிங்க்லர்ஸ். மேங்கோ ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக எடுத்திருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு பிரெட் எடுத்துட்டு அதோட சைட்ஸ் எல்லாமே கட் பண்ணிக்கலாம். சைட்ஸை கட் பண்ணாமல் அப்படியே போட்டோம்னா நம்ம பிணையும் போது அது இறுக வராமல் போயிடும். நான் சொன்னேன்ல என்னோட டச்சுன்னு, அது இதுதான். பிரெட்டு கூட மாம்பழத்தை சேர்த்து அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். பிரெட்டும் மாம்பழமும் நல்லா ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறம் அதை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கலாம். கையில் கொஞ்சமாக ஆயில் போட்டு நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் மாவு கையில் ஒட்டாது. இப்போ சின்னதாக ஒரு போர்ஷன் எடுத்து அதை நல்லா உருண்டையாக உருட்டிக்கலாம். அதுக்கப்புறம் லேசாக அதை கையை வச்சு அமுத்தி தட்டி கொடுத்துக்கலாம். அப்புறம் நடுவில் அதுக்கு ஒரு ஓட்டையை போட்டு டோனட் ஷேப்க்கு கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம இன்னொரு வேரியேஷன் கூட பார்க்கலாம். முதல்ல நம்ம பிரெட்டு கூட மாம்பழம் எடுத்து மாவை ரெடி பண்ணிக்கிட்டோம். இப்போ மாம்பழத்துக்கு பதிலாக பாலை ஊற்றிட்டு அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி அதே மாதிரி சப்பாத்தி பதத்துக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். முதல்ல எப்படி டோனட்ஸ்க்கு ரெடி பண்ணி வச்சோமோ அதே மாதிரி இப்போ இந்த பால் ஊற்றி செஞ்சதுக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் விரலில் ஓட்டை போடும்போது அது சரியாக வரலைன்னா ஒரு குச்சி வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்ச டோனட்ஸை அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் அப்பப்போ அந்த டோனட்ஸை திருப்பி போடுங்க, இல்லாட்டி அது கரிஞ்சிரும். ஒரே கலரில் நல்லா டோனட்ஸ் ஃப்ரை ஆகி வரணும். இப்போ நம்ம டோனட்ஸ் ரெடி ஆயிருச்சு. இதுக்கு சாக்லேட் டிப் கொடுக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக நான் இன்னைக்கு ஒயிட் சாக்லேட்டும் மில்க் சாக்லேட்டும் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் பட்டரும் ஆட் பண்ணி அதை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச டோனட்ஸை சாக்லேட்டில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சாக்லேட் டிப் பண்ணதுக்கப்புறமா நமக்கு பிடிச்ச மாதிரி ஸ்ப்ரிங்க்லர்ஸை அது மேலே நல்லா தூவி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஈஸி பீஸியான டோனட்ஸ் ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.